லொக்கேஷன் ஆனால் சூப்பராக இருக்குது. தண்ணி மட்டும் தான் அடுக்கா இருக்குது. அசோக் பில்லரில் இருக்கிற பிஸா ஹட்டில் போய் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வரணும். சிஐடி நகருக்கு வரணுமா? ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆப்பேன் டக்குன்னு ஆர்டர் போட்டு விட்றோம். இதாக போட்டான்டா. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்கீங்களா? ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் வேறு ஆஃப் பண்ண விட்றா. இங்கே வச்சிருந்தேன், அதுக்கே வளைக்க முடியல. Reviewing it every day and say to yourself, it's not over until I win. வணக்கம் மக்களே. கைஸ், இன்றைக்கி வந்து டேட்டு மார்ச் 7 சனிக்கிழமை. இது வரைக்கும் நான் சனிக்கிழமை ஓட்டினதே கிடையாது. ஓகே, இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டேன். 2 ஆப்பையுமே ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்து போர்ட்டர்லேயே வந்துருச்சு. ரூமில் இருக்கும்போது வந்துருச்சு. நான் மீட்டரிங் ரூம்லேயே ஆன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஆர்டர்னா 55 ரூபா ஆர்டர். ட்ராப் வந்து பில்லரில், அசோக் பில்லரில். பிக்கப் வந்து ஒரு 550 மீட்டர் தான். அதனால் எடுத்துட்டேன். டக்குன்னு பிக்கப்புக்கு வந்துட்டேன். ஹரி அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க. ஹரி அப்பார்ட்மெண்ட்டே காணுங்க. கைஸ், ஃபஸ்ட் ஆர்டரே வந்து கடுப்பாகுது. உள்ளே வந்துட்டு இந்த லொக்கேஷனில் இன்னும் கொஞ்சம் உள்ளே வரணுன்றாரு. கைஸ், ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். ஃபுட்டு தான் எப்பவும் போல். கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டேன். இங்கே தான் காட்டுறது கரெக்டாக லொக்கேஷனு. டீக் பாஷ்யமா ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்காக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, கால் பண்ணி கேட்டுக்கிறோம். கைஸ், இந்த பில்டிங் தானா? உள்ள பைக் அளவுடா என்னன்னு தெரியலையே. ஓகே, படிக்கிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா டிப்ஸ் போட்டிருந்தாப்புல. இதுக்கு எவ்வளோ 6 ரூபா எடுத்துட்டான். 6 ரூபா எடுத்துகிட்டு எனக்கு வந்து 48 ரூபா. பார்த்தீங்களா? 65 ரூபா வந்து பண்ணியிருக்காப்புல. ஓகே, செகண்ட் ஆர்டர் வெயிட் பண்ணுவோம். கைஸ், இப்போ வந்து டீனருக்கே ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 73 ரூபா ஆர்டர். பிக்கப் வந்து இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 550 மீட்டர் தான். அதனால் டக்குன்னு எடுத்துகிறேன். கைஸ், இதுதான் 2வது ஆர்டர். இது மெடிசின் நினைக்கிறேன். பேக்கில் வச்சுருவோம். சேஃபாக கொண்டு போனது முன்னாடிலாம் வைக்க முடியாது. அமௌண்ட் வந்து அங்கே ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இவர் ஃபோன் அடி சொன்னாப்புல. இந்த 2வது ஆர்டரு ட்ராப்புக்கு வந்துட்டேன். 73 ரூபா வந்துச்சா? கஸ்டமர் வந்து 90 ரூபா பண்ணிட்டாங்களே. 73, 83, 17 ரூபா டிப்ஸ். இதில் இதுக்கு எவ்வளோ எடுத்திருக்கான்? 8 ரூபா கமிஷனு. ஸோ ஓகே, இதில் ஒரு 13 ரூபா. ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு 10 ரூபா. இப்போ வந்து 23 ரூபா எனக்கு டிப்ஸு. ஓகே, வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஆர்டருக்கு. 3வது ஆர்டர் ஒன்று வந்துருக்கு போர்ட்டரில். வதன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரெஸ்ட்டே கிடையாது. அவன் பாட்டில் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன் ஓட்டுறதுக்கு. முன்னெல்லாம் ஓட்டும்போது ஆர்டர் விட்டுவிட்டு தானே வரும். இப்போலாம் அப்படி கிடையாது. எத்தனை ஆர்டர் வேணாலும் கேன்சல் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கான். எது வேணுமோ எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம செலக்டடாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். எவ்வளோ 107 ரூபாய் 108 ரூபாய் போட்டுருந்தான் அங்கே இருக்குது. பிக்கப் வந்து 1.2 கிலோமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுவோம். இதை பிக்கப் பண்ணிட்டேன். வடபழனி ட்ராப்பு. இதுவும் ஃபுட்டு தான். ஆனால் கொஞ்சம் பார்சல் பெருசு, அதனால் தூக்கி பேக்கில் வச்சிட்டேன். ரேபிடோ என்னன்னே தெரில. நமக்கு தோதா ஒரு ஆர்டர் கூட போட மாட்டானே. நேற்று தான் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அப்படி ஒரு ஆர்டர் கூட இன்னும் எடுக்கலையே. நான் போகிறதுக்குள்ளே ஏதாவது வடபழனி தானே, போகிறதுக்குள்ளே ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 6.6 கிலோமீட்ரு. இதில் ஏதாவது பண்ண முடியுமா? கரெக்டாக வால்மீகி ஸ்ட்ரீட் தான் இருக்குது. மண்ணடிலாம் வேணாண்டா, எனக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆர்டர் போடுறேன். கைஸ், இப்போ வந்து இன்னொரு ஆர்டர் வந்துருக்கு ரேபிடோவில் வந்து. வரவே இல்லைன்னு எதிர்பார்த்தேன். பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, சின்னதாக 47 ரூபா அமௌண்ட்டு. பட் பரவாயில்ல, நம்ம போகிற சைடு தானே பிக்கப்பு. அதனால் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து வடபழனியே தான். அதனால் போய் கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பிக்கப் வந்து 2 கிலோமீட்டர், ட்ராப் வந்து 1 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. நமக்கும் வேறு வழி இல்லையே, அமௌண்ட்டை நம்ம கொஞ்சமாக ஏற்றணும்ல. அதனால எடுத்துட்டேன். சம்மந்தம் இல்லாமல் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான் ரேபிடோ. இந்த சைடு வந்தக்காம ராயப்பேட்டை போடுறான். ஒன்றுமே எனக்கு புரியல. எனக்கு என்னடா பண்ணுறேன் அப்படின்னு. அதோட ஒரு 5 நிமிஷம் நின்னேன் இங்கே. எப்போ நம்ம கோடம்பாக்கம் வந்தால் நிற்கிறதானே, ஒரு 5 நிமிஷம் நின்னேன். சரி, இதாக வரும், இந்த சைடு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னேன். கரெக்டாக ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரி, சின்ன ஆர்டராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஒரே ஃபுட் ஆர்டர் தாங்க. 10 ஆர்டர்னா வருது. லாங் ஆர்டர்னா பெரிய பசல் தூக்கி வச்சுறாங்களா. பக்கத்துலலாம் வெறும் ஃபுட் ஆர்டர் தான். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தாப்புல, அவர் தான் கொடுத்தாப்புல. கொடுத்துட்டு 50 ரூபா பே பண்ணிட்டு போயிட்டாப்புல. இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, போர்ட்டர் ஆர்டருக்கு நம்ம இங்கிட்டு போகணும், ரேபிட் ஆர்டருக்கு நம்ம பின்னாடி போகணும். பட்டு ரேபிட் ஆர்டர் தான் எனக்கு பக்கத்தில் இருக்குது, 1 கிலோமீட்டர் தான். அதனால் இவனே போய் கொடுத்துலாம். கொடுத்துட்டு இங்கிட்டு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு எவ்வளோ 47 ரூபாய்க்கு நண்பர் 50 ரூபா பண்ணாப்புல. சரி, ஓகே, கிளம்புவோம். கைஸ், என்னமோ தெரில, எனக்கு இந்த 2 ஆர்டர் ஒரே நேரத்தில் எடுத்தாதாங்க வந்து உண்மையிலே வந்து ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. சிங்கிள் ஆர்டர் எடுத்து ஓட்டிக்கிட்டு
எப்படி சொல்கிறது, அது என்னமோ எனக்கு வந்து பெட்ரோல் தேவையில்லாமல் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அது எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. நடா இது சிங்கிள் ஆர்டராக ஓட்டிகிட்டு இருக்கோம், போட்டணும் சார். இது ரேபிடோ கரெக்டான இது போட மாட்டேன், முன்னாலாம் போட்டுக்கிருந்தான், இப்போ என்ன கரெக்டாக போட மாட்டேன் அப்படின்ற ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. இப்போ ஓட்டுறதுக்கு ஒரு ஃபுல் ஃபீல் ஆன மாதிரி இருக்குது. 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோமா, கரெக்டாக பெட்ரோலுக்கு நம்ம வந்து பெட்ரோலை வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இப்படியே இப்போ கூட இன்னொரு ஆர்டர் இதை முடிச்சுட்டு அடுத்து அந்த சைடு அண்ணா நகர் போட்டால் கூட எடுத்துகிட்டு போங்க. பட் போடணுமே தான் எதிர்பார்ப்போம், போடுவான்ட்டு. டக்குன்னு வந்துட்டேன், ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தானே. எடுத்துட்டாங்க கொடுத்தாச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு இந்த வேலை. ஆனால் திருப்பி இங்கேருந்து போர்ட்டருக்கு போகணும், அதான் எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் இழுக்குன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்த ஆர்டருக்கு ஏதாவது தான் பார்ப்போம். கைஸ் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த போர்ட்டர் ட்ராப்பு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் தான். அதனால் அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் எனக்கு நான் ஒரு 3 கிலோமீட்டருக்குன்னு நினச்சேன், 3 கிலோமீட்டர் மேலே இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, அதே ரீசனாக இருக்குது. அதனால் போயிடலாம் ஈஸியாக. எடுத்தது நமக்கு ப்ராஃபிட் தான், எப்போ லாஸ்ட்டாக கிடையாது, ப்ராஃபிட் தான். ஓகே, சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்கீங்களா? அதாவது கரெக்டாக ரெக்கார்டாகுது. பைக் போகிறதுக்கு சின்ன சந்து, சைடில் பாருங்கள் சாக்கடை. இங்கே இருக்கிறவங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள். இது பிளேஸு வடபழனி. இதுதான் அன்றைக்கி வந்து நான் லாஸ்ட்டாக ஷார்ட்ஸில் வந்து ஒரு 8வது நாள் மாட்டியிருந்தேன் தெரியுமா? இந்த சந்துக்குள்ளே தான். இந்தா எங்கேயோ பேத்து போட்டு, இந்த ரோடுக்குள்ளே எங்கேயோ பேத்து போட்டு வச்சுருந்தேன். எங்கேயுமே போக முடியல, சுற்றி இதுக்குள்ளே சுற்றிக்கிருந்தேன். இன்றைக்கி மாறிட்டு அந்த மாதிரி தான் போட்டு விட்டாங்கன்னு தெரியலையே, பார்ப்போம். எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். இதுவே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு டைமில் ஆறாக ஓடிக்கிறதா தானே இருக்கும், எனக்கு தெரில சரியா. ஆனால் இந்த மாதிரி அணைகள்லாம் ஆறு ஓடுறது கட்டுறது தான், அது கடைசியில் எப்படி சாக்கடையாக மாதிரி கிடக்கு, அசிங்கமாக இருக்குது. லொக்கேஷன் ஆனால் சூப்பராக இருக்குது, தண்ணி மட்டும்தான் அழுக்காக இருக்குது. இந்த இடம் மட்டும் ஒரு தெளிவான தண்ணியாக இருந்துச்சுன்னா இடம் பக்காவான இடம்லாம். என்ன பண்ணுறது, அப்படியே முட்டு சந்த மாதிரி இருக்குது. இங்கே தான் காட்டுது லொக்கேஷனு. சரி, எந்த வீடுன்னு தெரியல எனக்கு. வந்து கொடுத்துட்டேன். இல்லை இதுவும் மேப்பு தான் ஃபால்ட்டா இல்லை அட்ரஸ் போட்டவங்க ஃபால்ட்டா என்னென்னு எனக்கு தெரில. இங்கே இருக்குது ட்ராப்பு, ஆனால் எனக்கு மேப்பு இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு போய் காமிச்சிச்சு. இப்போ போய் திரும்பி நடந்து போய் கொடுத்துட்டு வரேன். இதுக்கு எவ்வளோ, 108 ரூபாயா? 110 ரூபா கொடுத்தாங்க கஸ்டமரு. ஓகே, வண்டி எங்கேயும் நிப்பாட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே காமிச்சிச்சு லொக்கேஷன். ஓகே, நான் இதை முடிச்சுக்கிறேன். இதோட 15 கிலோமீட்டர் தூரம் ஓட்டியிருக்கேன் மொத்தமாக. இதுக்கு எவ்வளோ கமிஷன் எடுத்தான், அதுக்குள்ளேயும் ஆர்டர் போடுறாங்க. இதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு. கைஸ் இதுக்கு வந்து 12 ரூபா எடுத்துட்டான். 12 ரூபா எடுத்த போக நமக்கு 95 ரூபா. அதில் 2 ரூபா வேறு எக்ஸ்ட்ரா 2 ரூபா விட்டாப்பில். சரி ஓகே, அந்த இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம், ஏதாவது வருதான்ட்டு. கைஸ் இதை கொடுத்துட்டு வெயிட் பண்ணியிருந்தில்ல, ஏகப்பட்ட ஆர்டருங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸ்டாப் பண்ணே முடியல. இந்த ரேபிடோவில் அடிக்கும் பாரு, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குது. கடைசியில் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சு, 93 ரூபாயோ 91 ரூபாயோ. வெஸ்ட் மாம்பலத்துக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. பிக்கப் வந்து 1.3 கிலோமீட்டர் தான், அதான் வந்து எடுத்துட்டேன். வழக்கம் போல் இங்கே நம்ம ரேபிடோ ஆனில் விட்டானா? ஓகே, ஆனில் விட்டாச்சு. போட ஆரம்பிச்சிட்டான் பாட்டுக்கு. கிளம்பும். சிந்தாதிரிப்பேட்டைக்கெலாம் ஆர்டர் போடுறான் போய். எனக்கு அதெல்லாம் வேணாம் போய். நம்ம கேரக்டரே நீ புரிஞ்சிக்க மாட்டேற. அவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? சும்மா பேருக்கா, சும்மா சுற்றிக்கிட்டு, தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டு, உடம்பு ஒலி வச்சு வலிச்சிக்கிட்டு. கைஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃப் பண்ணிலாம் ஓட்டாதீங்க, என்ன பின்னாடி பெரிய பிரச்சனை இழுத்து விட்டு போயிடும். நான் ஓட்டுறத வச்சு சொல்கிறேன். நான் வந்து டஃப் பண்ணி ஓட்டினதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். அதான் இப்போ நான் ஓட்டுறதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் வந்து கேஷுவலாக ஓட்டுவேன். ரொம்ப சீரியஸ் பண்ணி நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு இல்லை வண்டியை கெடுத்துக்கிட்டோ அந்த மாதிரிலாம் வந்து ஓட்டுற இதெல்லாம் நான் முடிச்சு மலையேறி போச்சு. அந்த டைம்லாம் காலி. இப்போ வந்து நான் ஓட்டுறதே தெரிஞ்சுக்கேன். நான் கிலோமீட்டர் கம்மி பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா என்னோடய லெவல் எந்த மாதிரி தெரிஞ்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாதீங்க கைஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் நான் ஓட்டுறேன், நான் 100 கிலோமீட்டர் ஓட்டுறேன், 200 கிலோமீட்டர் ஓட்டுறேன். அதெல்லாம் வந்து சொல்கிறது நல்லா தான் இருக்கும், ஆனால் பின்னாடி பெரிய வேலையை வச்சு விட்டு போயிடும். அது இந்த டெலிவரி வேலை இந்த டெலிவரி வேலை ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ கிலோமீட்டர்லாம் ஓட்டினா பெரிய பிரச்சனை ஃப்யூச்சரில் இருக்குது. அவ்வளோதான் எடுக்காதீங்க. கேஷுவலாக ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் எல்லாம் பாருங்கள். ஒரு 75 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நான் ஓட்டுறதா அவ்வளோ இருக்கும். 75லேருந்து 100 கிலோமீட்டர், அதுவே அதிகபட்சம் ஒரு நாளைக்கு என்னோட ஆவரேஜ் 80 கிலோமீட்டர் தான். அதுக்குள்ளே நான் கையில் 1000 ரூபா ப்ராஃபிட் எடுத்து நான் போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான் என்னோட லெவல். கம்மி பண்ணிட்டேன், ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதனால் நான் சொல்கிறதுன்னா ஹார்ட் ஒர்க்லாம் வேலைக்கே ஆகாது கைஸ். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதுலேருந்து நம்ம ஓரளவு டெக்னிக்கை கற்றுக்கிட்டோம்னா அதை வச்சுக்கிட்டு வேலை டைமையும் நம்மளோட உழைப்பையும் கம்மி பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ண முடியுன்றதை யோசிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது வந்து நீ என்னடா பெரிய இவனாடா நீலாம் அட்வைஸ் பண்ணுற அப்படின்னு நீ நினைக்கலாம். வேணுங்கிறவங்க எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான்.
இல்லை நான் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுவேன்னா தாராளமாக பண்ணுங்க. அது உங்களோட சுச்சுவேஷனை ஒருத்தங்க ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கைஸ் பிக்கப் பண்ணிட்டேன். இது ஏதோ இதான் பாக்ஸ் இது உள்ளே இருந்தது. ஓகேவா, அதை நான் வீடியோ ப்ரூஃபாக எடுத்துக்கிறேன். அப்புறம் எதாவது காணாமல் போச்சுன்னா நம்மளை போட்டு தலையை விட்டுவானுங்க. ஓகே டன்னு. ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே வேலு ஸ்ட்ரீட்டா வெஸ்ட் மாம்பலம்னு போட்டிருக்கு. 3.5 கிலோமீட்ரு வேலு ஸ்ட்ரீட்டு தான். இங்கே ரேபிடோ போகலாம் போகிறதில்ல. இப்போ கொஞ்சம் தூரம் இடத்த மட்டும் காலி பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் நிற்க போகிறேன். ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவோம். சும்மாலாம் போகிற கடுப்பாக இருக்குது. சிங்கிள் ஆர்டர் எடுத்து போய்கிட்டு உண்மையிலே சிங்கிள் ஆர்டர் ஓட்டவே கடுப்பாக இருக்குது கைஸ். ஏகே நகரில் போகிறீங்க போய், அதுவும் வடபழனி 1.5 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணணுமா? நீ நேரத்துக்காக மாதிரி ஆர்டர் போடுறடா ரேபிடோ. எங்கே இருக்கோம் எங்கே போகிறோம் என்ன மேட்ச் நடக்குன்னு தெரியாமல் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே கைஸ் அடுத்து இப்போ நமக்கு டீனருக்கே ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் என்ன இல்லை, எங்கேயும் நகரவே இல்லை, இங்கே தான் என்ன அப்படியே கரெக்டாக டீனருக்கு போட்டான். 71 ரூபாயோ 72 ரூபாயோ எக்ஸ்ட்ரா 10 ரூபாயோட போட்டிருந்தாங்க. சரியாக தெரில எனக்கு. பிக்கப் என்ன 1.7 காட்டுது. நம்ம வந்த ரூட்லேயே போய் டேலி பண்ணிடலாம். 1.4 1.5 முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்க, வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேம் அடிக்கடி கேன்சல் பண்ணிடுறாங்க, ரேபிடோவில் அடிக்கடி அதிகமாக கேன்சல் ஆகுது, அதான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை கன்ஃபார்ம் தான், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே 24 ஃபோன் அடிச்சு பார்ப்போமே. எவ்வளோ ஆர்டர் பார்த்தீங்களா? இது பேக்லேயே போகாதே. சரி இதை தூக்கி பேக்கில் போட்டுட்டு இதை முன்னாடி வைக்கணும். இப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு வளைக்க முடியுமா என்னென்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ உள்ளே போ. ஃபஸ்ட்டு என்ன மேக்ஸிமம் வெஸ்ட் மாம்பலம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. வெஸ்ட் மாம்பலம் தான் பார்க்கும், அதுக்கப்புறம் டீனர் இருப்போம். தூக்கி முன்னாடி வச்சோம். ஓகே வளைக்கிறது கரெக்டாக இருக்குது வண்டி. இருந்தாலும் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்ப்போமா? இவன் வந்து டீனர் 5 கிலோமீட்டர் காட்டுறான். என்ன ரேபிடோ போர்ட்டர் வந்து 3.5 கிலோமீட்டர் காட்டுறான். டிடி வார்ஸ் பசுல்லா ரோடு. ஓகே நமக்கு வெஸ்ட் மாம்பலம் தான் ஃபஸ்ட்டு. அதை போய் ஃபஸ்ட்டு கொடுத்துரும். அதே நம்ம பக்கம் எப்போவுமே 3.5 3.4 3.5 3.4 தெரிஞ்ச ரூட் தான். இருந்தாலும் நான் எப்போவுமே மேப் போட்டுருவேன் கைஸ். ஓகே கிளம்பும். இங்கே வச்சுருந்தேன், அதுக்கே வளைக்க முடியல. சும்மா உட்காந்து வளைக்கும் போது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஓட்டும்போது ரொம்ப டஃபாக இருக்குது. அதனால் சுக்கி மேலே நான் பின்னாடி கொஞ்சம் ஏறி உட்காந்துட்டு வச்சுருக்கேன். எந்த ஆர்டருன்னு தெரியல, இருக்குது மறந்து போயிட்டேன் நான். இந்த ஆர்டரா ஐயோ சும்மா சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பேக்கில் இருக்கிற ஆர்டர் தான் இது. சும்மா இருக்கா கொஞ்ச நேரம். ஏபி மேன்ஷன் போட்டிருக்கு. ஏபி மேன்ஷன் எங்கே இருக்குது? கால் பண்ணி கேட்போமே. ரைஸ் கொஞ்சம் நேரம் ஜோக்கராக எடுத்துறாங்க. இல்லை அங்கே வடபழனியில் எடுத்துருந்தோமா, அவங்க என்ன சொன்னாங்க, கொடுத்துட்டு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணு, நான் அவனுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே வந்து கொடுத்தேன், அவங்க பே பண்ண வந்தாங்க. இல்லை மேம் நான் அங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லை நீ ட்ராப் பண்ணுற இடத்துலேயே அவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கீழே வந்துட்டேன். மேம் நான் கீழே வந்துட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ குழப்பி விட்றானுங்க அவனுங்க. கைஸ் ஒரு வழியாக அனுப்பிட்டாங்க. அப்படி இப்படின்ட்டு கலவரத்துக்கு மத்தியில் அனுப்பிட்டாங்க. எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோமோ அவங்களே அனுப்பிட்டாங்க. ஸோ இதோட நான் ஆஃப் பண்ணிட்டேன், போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பான் சொன்னேன். இப்போ அடுத்து வந்து ரேபிடோ டீனாக இருப்போம். இது எத்தனை கிலோமீட்ரு? 2 கிலோமீட்ரு. கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். நம்ம கொஞ்சம் லைட்டாக இது பண்ணலாம், ஹேக் பண்ணலாம். கிலோமீட்டரை ஒரு 200 மீட்டர் கிட்ட ஹேக் பண்ணலாம். நண்பர்களே இதுதான் ரேபிடோட ட்ராப்பு. ஸோ கைஸ் இதுக்கு வந்து 90 ரூபா, கஸ்டமர் வந்து 100 ரூபா கொடுத்தாங்க. இதில் ஒரு 10 ரூபா டிப்பு. ஓகே இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கொரட்டூர் இதெல்லாம் வேணாம் டே, உடனே இருக்கிற அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. டேய் அடங்கோ இருடா இருடா பாருங்க, ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான் இவன். வேறு ஆஃப் பண்ண விட்றா. ஆஃப் பண்ணியாச்சு ஒரு வழியா. இப்போ வந்து மணி 2:30 2:30க்கு 24.52 கிலோமீட்டர் ஓட்டிடுங்க கைஸ். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல கிடப்பில்.
நம்ம ஏரியா சைடு ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். இங்கே எந்த ரூம் போகிறா இருந்தாலும் சும்மா எதுக்கு குடம்பாக்கம் வெஸ்ட் மாம்பலம் ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். வந்தால் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் குடம்பாக்கத்துக்கு. ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏதாவது ஆர்டர் வச்சு நான் சொல்கிறேன். சரி 5 நிமிஷம் கூட இருக்காது, 2 நிமிஷம் இருக்குமா. டக்குன்னு போர்ட்டலில் ஒரு வெஸ்ட் மாம்பலத்துக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டான். பிக்கப் வந்து இங்கே தான் ஒரு 1 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு அப்படியே கரெக்டாக இருக்கும் ரூம் போகிறதுக்கு. இப்போ 2:34 ஆகுதா அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு 62 ரூபா போட்டுருந்துச்சு. அப்படியே ரேபிடோவில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா இன்றைக்கி நாள் மஜாவாக போயிடும். பார்ப்போம் பைவில் போகிறான் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். அந்த கடை தான் டேப்லெட்டு. சரி ஓகே, இதுக்கு முன்னாடியே வச்சிடலாம். இது கரெக்டாக பார்ப்போம் நம்ம ரூம் கிட்ட வருதா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போதான்னு பார்ப்போம். கரெக்டாக 2.2 கிலோமீட்டரு. ஓகே கரெக்டாக நம்ம ரூம் கிட்ட தான். வேலு ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருக்கு. ஓகே வேலு ஸ்ட்ரீட் கரெக்டாக தான். பேசுனக்கு வந்துட்டேன். ட்ராப் லொகேஷனுக்கு போர்ட்டரில் சாரி ரேபிடோவில் எதுவும் வரல. சரி இதுக்கு மேலே இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு 2:50 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஓட்டுன்னு அவசியமே கிடையாது. கிளம்பிடலாம். இதுக்கு மேலே இதுக்கு நம்ம நின்றுக்கிட்டு நம்ம டைமிங் அவ்வளோதான், 3 மணி வரை தான். முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து 62 ரூபாயா கரெக்டாக கஸ்டமர் 62 ரூபா பண்ணிட்டாங்க. நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே இதோட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆப்பேன். டக்குன்னு ஆர்டர் போட்டு விட்ருவோம். இதாக போட்டான்டா. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான் பாட்டுக்கு. ஓகே அந்த ஆர்டர் வந்து கொடுத்துட்டேன். மொத்தமாக நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்ட்டு நான் ரூமில் போய் சொல்கிறேன். ரூமே எனக்கு இங்கேருந்து எவ்வளோனா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான். அதனால் பிரச்சனை இல்லை. கடைசி ஆர்டர் கரெக்டாக நம்ம ரூம் கிட்டே போட்டு விட்டான் போட்டு. நல்லதாக போச்சு. ஒரு வழியாக ரூம் போயிட்டு கைஸ் நான் சொல்கிறேன் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன்ட்டு. வழக்கம் போல் அமௌண்ட் வந்து நான் லாஸ்ட்டாக நைட்டு ஸ்விக்கி ஓட்டி முடிச்சுட்டு சொல்கிறேன் எனக்கு. ஓகேவா ரூமுக்கு வந்துட்டேன். சரி ஓகே நான் அதோட 2 அப்பயே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 28 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். நான் வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஓகேவா நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே இதுக்கு மேலே ஆட் போடும் அதெல்லாம் கட்ட முடியாது. ஸோ ஓகே கைஸ் இதோட நான் நைட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா ஸ்விக்கி ஓட்டும்போது கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே. மணி வந்து 6 மணி ஆயிடுச்சு. சாரி 5:55 ஆயிடுச்சு. ஓகேவா நான் மீட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். ரூமில் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஜோனுக்கு போயிட்டு ஷிஃப்ட் இது ஆன்லைன் போய்க்கிறோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ரூமுக்கு வந்துட்டேன். கரெக்டாக இப்போ வந்து எப்போ போல் தான் 640 மீட்ரு. ஓகேவா வழக்கம் போல் நான் ஆன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் போய்க்கிறேன். ஓகே ஆன்லைன் போயிட்டேன். இப்போ வந்து இன்றைக்கி எவ்வளோ காலையில் ஓட்டல இல்லை இன்றைக்கி 50 ரூபா தான் போட்டிருக்கான். நான் பார்த்தேன் இப்போ இதான் லாஸ்ட் அப்டேட் பண்ணது. கரெக்ட் லாஸ்ட்டாக 44 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 1 ஹவர் போட்டிருக்கேன். 40 ரூபா போட்டிருக்கேன். மாற்றிட்டேன். எனக்கு எவ்வளோ போட்டிருக்கேன்னா 7 to 10 50 ரூபா ஒரு ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம காலையில் ஓட்டல, அதான் காரணம். காலையில் ஓட்டியிருந்தேன்னா காலையில் ஒரு 25 ரூபா போட்டிருப்பான். நைட்டு ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருப்பான். இப்போ காலையில் ஓட்டானால 50 ரூபா. இந்நேரம் ஆர்டர் போட்டிருக்கேன் மேடா நீ இன்னும் போடலையே. சரி ஓகே கேஸ் வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆர்டர் வரும் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். மக்களே நம்ம நண்பர் வந்து ஆர்டர் போட்டாப்பில் இங்கே நான் போய் அசோக் பில்லரில் இருக்கிற பிஸா ஆர்டரில் போய் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வரணும். CIT நகருக்கு வரணுமா. 4.5 கிலோமீட்டருக்கு 33 ரூபா போட்டிருக்கான். ரைட்டு இன்னும் ரெடிலாம் ஆகலை. இன்றைக்கி எவ்வளோ பார்ட் டைம் இன்சென்டிவ் தெரியுமா? 17 ஆர்டர் கொடுத்து வச்சுருப்பான். இன்றைக்கி 17 ஆர்டர்லாம் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. அநேகமாக 10 ஆர்டர் தான் ஃபஸ்ட் நம்ம முடிப்போம்னு நினைக்கிறேன். 10 அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 3 ஆர்டர் நம்மளை தூண்டி விடுவான். இன்னும் 4 ஆர்டர் தானே இருக்குது பாரு அப்படின்ற அளவுக்கு தூண்டி விடுவான். 13 ஆர்டரில் முடிச்சு விடுவான்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம். ஒரு நேரத்தில் ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது, வேணும் 17 ஆர்டரையும் பேட்ச் ஆர்டராக போட்டு முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பண்ணலாம். தெரில, எண்டிங்கில் தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே நான் இதோட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் கேமராவை. என்ன இதோட இதை ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நான் நைட்டு சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா ஷிஃப்ட் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து சாப்பிட்டேன். எப்போவும் சாப்பிடல, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டேன். சாரி ரூமுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி எதுவும் சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டால் நடந்துச்சு. சொன்னேன்ல கரெக்டாக வந்து செகண்டு இன்சென்டிவ் டார்கெட் வந்து 17 ஆர்டரு. நான் என்ன நினச்சேன் 10 ஆர்டரு இல்லைன்னா 12 ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே நம்மளை வந்து ஒரு ஆசையை தூண்டின்னு ஒரு 4 ஆர்டர் தானே பாடுறா அப்படின்ற மாதிரி இருக்கப்போன்னு சொன்னல. அதே மாதிரி தான் பண்ணான். பட் 12 ஆர்டர்லாம் கொடுக்கல, 10 ஆர்டர் தான் கைஸ் இன்றைக்கி. கரெக்டாக 10வது ஆர்டரு 11வது ஆர்டர் வந்து சைதாப்பேட்டையில் இருந்தேன். அங்கேருந்து வடபழனி போக வச்சான் 11வது ஆர்டர். அது போய் கொடுக்குறதுக்கே கரெக்டாக வந்து 10:28 கிட்ட ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக அது தெரியுமா உங்களுக்கு? போயிட்டு லிஃப்ட் மேலே ஏறி போயிட்டு வர்றதுக்கே டைம் ஆகிடும். கரெக்டாக வெளில வரும்போது 10:28. அப்படியே ஒரு 3 நிமிஷம் நின்று 10:31 வரை எந்த ஒரு ரிட்டன் ஆர்டர் வரல. நினைக்கலாம் அதே அப்படியே அங்கேயே நின்றாலே ரிட்டன் ஆர்டர் ஏதாவது போட்டுமா எடுத்துகிட்டு வரலாமடா அப்படின்ட்டு. ஆனால் இவனை நம்ப முடியாது. எப்படி சில நேரத்தில் எப்படி போடுவான் தெரியுமா? அங்கே வடபழனி இருக்குன்னு வைங்களேன், அங்கேருந்து டி நகருக்கு வந்து எடுத்துகிட்டு நீ மறுபடியும் வடபழனி போ, இல்லைன்னா கேட்க நகர் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவான். அதனால் மறுபடியும் அலையிறதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. அதனால் அங்கேயே ஆஃப் பண்ணி விட்டு அப்படியே ரேபிடோ ஆன் பண்ணேன்.
அதில் எதுவும் ஆர்டர்லாம் வரல. அதோட அப்படியே வந்துட்டேன். சரி ஒரு 3 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே டீனர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப கிளம்பிட்டேன் ரூமுக்கு. ஒரு மீட்டர் ஓடிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இங்கே 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா, ஒரு ஆர்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா 50 ரூபா போட்டுருந்தோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ரூம் வந்துட்டேன். ரூம் போய் சொல்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே, நான் இதோட மீட்டர் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த ஆடு வேறு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் வீடியோவில் காட்ட முடியுமா? சரி, எவ்வளோ கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இது நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்ட்டு. இப்போ வந்து ஈவினிங் 5:55 ஆரம்பிச்சு 16 முடிச்சிருக்கேன். 43 கிலோமீட்ரு. காலையில் வந்து 11:01 ஆரம்பிச்சு 2:58 முடித்தேன். 28 கிலோமீட்ரு. 43 ஒரு 28. ஏன்னா பக்கத்தில் உள்ள 98 சேர்க்கலைன்னு கேட்டால் அதெல்லாம் சேர்க்க முடியாது. ஏன்னா நடந்து போகிறது நம்ம கணக்கெடுக்கிறோம். அதனால் அதெல்லாம் கணக்கெடுக்கணும், ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம வந்து நடந்து போய் தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் அதை கணக்கெடுக்கணும். நம்ம மேஜராக என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். 43 ஒரு 28. 43 + 28 71 கிலோமீட்ரு. 71 கிலோமீட்டர்னா நம்ம 1 லிட்டருக்கு 100 தானே வைப்போம். இப்போ வந்து பெட்ரோல் ரேட்டு ஏறிடுச்சா என்னன்னு எனக்கு தெரில. நான் லாஸ்ட்டாக வந்து வியாழக்கிழமை நைட்டு போட்டேன் 5 லிட்டர் போட்டேன். எப்பவும் போல் 504 ரூபா தான் வந்துச்சு. இன்றைக்கி ஏறி இருக்கா என்னன்னு தெரில. சனிக்கிழமை இன்றைக்கி ஏறிச்சா என்னன்னு தெரில. சரி, அதனால் 1 லிட்டருக்கு 100 தானே எப்போ வைப்போம் நம்ம. சரி, நான் 110 ரூபா நம்ம வந்து பெட்ரோலை மைனஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்விக்கியில் வந்து 8 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. 240 ரூபா கொடுத்தாங்க. 232 ரூபா கேஷ் ஆன் டெலிவரி, 240 ரூபா கொடுத்தாங்க. அந்த 8 ரூபா மட்டும் டிப்ஸ் எடுத்துக்கிறோம். எவ்வளோ இன்றைக்கி? 835 ரூபா. 11 ஆர்டர் ஓட்டியிருக்கேண்ணா. அதுக்கு இன்சென்டிவ் வந்து 170 ரூபா. 170 ரூபா. 835 ஒரு 170 ஒரு 8 ரூபா டிப்ஸு. ஓகே, இப்போ ரேபிடோவில் வந்து 137 ரூபா. 2 ஆர்டர் தான் ஓட்டியிருந்தேன். 137. போர்ட்டரில் வந்து 342 ரூபா. 342. ஓகே, இதில் டிப்ஸ் வேறு வந்துச்சு, இது ரெண்டுலேயும் சேர்த்து. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். எங்கே இது இதாக இருக்குது. 13 + 29 42 ரூபா. ஓகே, 42 1534 ரூபா இன்றைக்கி வந்து ஓட்டியிருக்கேன் கைஸ். அதுக்கு வந்து சாப்பாடுக்கு ஒரு 200 ரூபா, பெட்ரோல் ஒரு 110 ரூபா. 1224 ரூபா. நம்ம 1000 ரூபா டெய்லி எடுக்கணும். ஓகே, அதை விட அதிகமாக எடுத்துருக்கோம். கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டினேன் அதை மறந்துட்டேன் டக்குன்னு. 43 53 63 73 71 கிலோமீட்டருக்கு நம்ம கையை விட்டு போனது போக 1224 ரூபா. ஸோ மறக்காமல் ஒர்த்தா இல்லைன்னு சொல்லுவேன். 71 கிலோமீட்டருக்கு 1200 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வந்து வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் என்கிட்ட கேட்க போகிறதில்ல. ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறவன் என்ன கேட்க போகிறான்? ஒரே ஒரு லைக் தான் கேட்க போகிறான். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வீடியோக்கு, ஓகேவா? சரி, ஓகே கைஸ், வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், ஓகேவா? பை.